நம்ம கரப்புட்டியின் சார்பாக மகளிர் அணைத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த பாப்பா வந்து நமக்கு ஒரு உரையை சொல்ல போகிறாங்க. சாதனா மார்ச் 8 உலக உழைக்கும் மகளிர் நாள். 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் உழைக்கும் மக்கள் அணிதிரண்டு ஜார் மன்னனின் செங்கோன்மைக்கு முடிவு கட்டினார்கள். மகளிர் நாளான மார்ச் 8 இந்த புரட்சியோடு இணைந்து இதில் இருந்துதான் உலகம் உழைக்கும் பெண்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவர்களுக்கென ஒரு நாளும் வரலாற்றில் கிடைத்தது. இன்று மகளிர் தினம் என்றால் கோலப் போட்டி நடத்துவதும், இசை நாற்காலி போட்டி நடத்துவதும், பட்டிமன்றம் நடத்துவதும், நடிகைகளை வைத்து கூத்தடிப்பதும், சமையல் கலை போட்டி நடத்துவதும் என்ற உண்மையான மகளிர் தின வரலாற்றை மறைத்து கேலி கூத்தாக்கி மக்களை திசை திருப்புகிறார்கள். தொழிலாளர் நாள் எப்படி ரத்தம் சிந்தி வந்ததோ அப்படி மகளிர் தினமும் உலகம் முழுவதும் அடிமைப்பட்டு கிடைக்கும் பெண்கள் தோழர் கிளாரா ஜெட்கின் தலைமையில் போராடியதால் கிடைத்த நாள். எனவே வரலாற்றில் இருந்து பாடங்களை படிப்போம். பெண்கள் இன்று பாலின வேறுபாடு இன்றி அனைத்து துறைகளிலும் முன்னேறுகிறார்கள், சாதிக்கிறார்கள். அதற்கு காரணமான மகளிர் இயக்க முன்னோடிகளை நினைவு கூர்வோம். இந்தியாவில் ஜோதிராவ் புலே அவர்களின் துணைவியார் சாவித்ரிபாய் தான் முதலில் மராட்டியத்தில் பெண்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்தினார். இன்று நாடெங்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி பயில பள்ளிகளும் கல்லூரிகளும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பெரும்பான்மையான இடங்களில் பெண்களுக்கான பள்ளி மறுக்கப்பட்டது என்கிற செய்தி இப்போது வியப்பாக இருக்கும். ஆனால் திருமணம், குழந்தை பேறு, இல்லற பராமரிப்பு போன்ற குடும்பம் சார்ந்த கடமைகளை மட்டுமே பெண்கள் ஏற்று செய்ய வேண்டும் என்கிற கருத்து நிலவி வந்த காலத்தில் பெண் கல்விக்கான விடிவெள்ளியாக தோன்றியவர்தான் சாவித்ரிபாய் அம்மா. சாவித்ரிபாய் தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரை. இவர் இந்தியாவில் புனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவிய ஆசிரியை என்ற பெருமைக்குரியவர். கல்வி பணிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பெண்களின் வாழ்வு சிறப்புறவும் இவர் செய்த சேவை ஏராளம். இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்த சாதி மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தார். பெண் கல்வி 1800களில் இந்தியாவில் பெரும்பான்மையான இடங்களில் பெண்களுக்கு, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நிலை நிலவியது. ஆணாதிக்க சமுதாய விதிமுறைகள் வேரூன்றி இருந்த அந்த காலகட்டத்தில் கல்வி என்பது பெண்களுக்கு தேவையற்றதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாகவோ கருதப்பட்டது. பெண்களுக்கு கல்வி அவசியம் என்ற கோட்பாட்டை ஆழமாக வலியுறுத்தினார் சாவித்ரிபாய் அம்மா. 1848ஆம் ஆண்டில் தனது கணவர் ஜோதிராவ் புலே உடன் இணைந்து இந்தியாவில் புனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவினார். அது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாக கருதப்பட்டது. அவர் அந்த பள்ளிக்கு சென்று பாடம் நடத்த உயர் சாதியினர் விடவில்லை. சாணியை கரைத்து அன்றாடம் அவர் மேல் ஊற்றினர். எல்லா தடைகளையும் புன்முறுவலோடு கடந்து சென்று கல்வியை சேவை தொடர்ந்தார் ஜோதிராவ் அம்மா. இன்று பெண்கள் இருக்கும் நிலையை பார்த்து ஒப்பிட்டால் அந்த தியாக தலைவியின் தியாகம் நமக்கு புரியும். தமிழ்நாட்டில் முத்துலட்சுமி அம்மையார் 1926ஆம் ஆண்டு 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பிரேசில் நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் முத்துலட்சுமி கலந்து கொண்டார். அப்போது அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் பெருமையை பெற்றவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையும் இவருக்கு உண்டு. அன்றைய சென்னை மாகாண சபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற
நிறைவேற்றினார். அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவகாரங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில குறிப்பிடத்தக்கவை. அனாதைக்காக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவானதே அவ்வை இல்லம். அடையாற்றில் அமைந்துள்ள இதனை அமைத்தவர் முத்துலட்சுமி. சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கினார். அதற்காக பல விதங்களிலும் நிதி திரட்டினார். இன்று புற்றுநோய்களுக்கு புகலிடமாக விளங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் 2வது பெரிய புற்றுநோய் மருத்துவமனையான இது சுமார் 80,000 நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது. பெண்களின் முன்னேற்றம், சாதி மறுப்பு, சமூக சீர்திருத்தம், விடுதலை போராட்டம், பெண்கள் மீது நடத்தப்படும் ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பெண் மருத்துவர் மட்டுமல்ல, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பெண்களின் முன்னேற்றம், சாதி மறுப்பு, சமூக சீர்திருத்தம், விடுதலை போராட்டம் போன்ற பல துறைகளில் தனது பங்களிப்பினை திறம்பட செய்தவர். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 1886ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் முத்துலட்சுமி. அவர்களது பெற்றோரே கடும் சமூக எதிர்ப்புகளுக்கு இடையில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். பெண்கள் கல்விக்கு எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே படித்து தனித்தேர்வராக எழுதி மெட்ரிக் தேர்வில் தேறிய முத்துலட்சுமி இன்டர்மீடியட் படிக்க புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரிக்கு விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பமே சலசலப்பை உருவாக்கியது. ஏனெனில் அதுவரை மகாராஜா கல்லூரியில் ஒரு பெண் கூட படித்ததில்லை. மகாராஜா பைரவ தொண்டைமான் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் படிக்க அனுமதித்தோடு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார். பின்னர் 1912இல் இவர் மருத்துவரானார். தன்னை போலவே மருத்துவம் படித்த பகுத்தறிவாளரான சுந்தர ரெட்டியை தனது 28 வயதில் சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்டார் முத்துலட்சுமி. தம்மை சமமாக நடத்த வேண்டும், தனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது என்ற நிபந்தனைகளில் பேரிலேயே திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1927 முதல் 1930 வரை அவர் சென்னை மாகாணத்தின் சட்டமேலவை உறுப்பினராகவும் அதன் துணைத் தலைவராகவும் இருந்தார். கோயில்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு பொட்டு கட்டி இறைவனுக்கு மனைவியாக்கும் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்ட மசோதாவை முன்மொழிந்தவர் இவர். இந்த மசோதாவே 1947 சென்னை தேவதாசி சட்டம் என்ற பெயரில் சட்டமானது. இதன் மூலம் தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள சட்டப்படி உரிமை கிடைத்தது. தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் தங்கி படிப்பதற்கு தமது வீட்டிலேயே அவ்வை விடுதி என்ற பெயரில் 1930இல் ஒரு விடுதி தொடங்கினார் முத்துலட்சுமி. ஒரு முறை அவ்வை விடுதி இல்லத்திற்கு நிதி வசூலித்த போது நிதி இல்லாத ஒருவர் பூசணிக்காய் தரட்டுமா என கேட்டதற்கு அவ்வை இல்லத்திற்கு ஒரு நாள் பொரியலுக்கு உதவுமே என வாங்கி கொண்டார். முதலில் தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே என்று தொடங்கப்பட்ட இந்த விடுதி பிறகு அடைக்கலமும் கல்வியும் தேவைப்படும் எல்லா பெண்களுக்கும் என்று மாற்றப்பட்டது. புற்றுநோயால் இறந்த தமது சகோதரி மூலம் அந்த நோய் தரும் துன்பம், வலி, வேதனை ஆகியவற்றை பார்த்திருந்த டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய்க்கென்று ஒரு மருத்துவமனை கட்ட உறுதி செய்தார். நல்லுள்ளம் கொண்டவர்களின் நிதி திரட்டியும் இந்திய பெண்கள் சங்கத்தின் உதவியோடும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவினார். இந்தியாவிலேயே புற்றுநோய்க்கு உருவாக்கப்பட்ட 2வது சிறப்பு மருத்துவமனை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இதுதான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மகத்தான பணிக்காக 1956ஆம் ஆண்டு அவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. பெண்கள் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பல சேவைகளை ஆற்றிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1968ஆம் ஆண்டு
2002 ஜூலை அன்று உயிரிழந்தார். நன்றி, வணக்கம்.